அன்னிவிஷடா சரண் கேம் எடுஸ்டாஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்பமா. இன்றைக்கி நம்ம ஹேத்தேன்னு பார்ட் 10 பார்க்க போகிறேன்டா. லாஸ்ட் பீட் வச்சு பார்க்குறேன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேடா, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் பீட் வரைக்கும் பார்த்தோன்னா ஜிம்மனுக்கும் உங்கள் சிஸ்டர் ஜான்விக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். அப்போ தான் ஜிம்மனுக்கு தெரிஞ்சிருக்கும் பொண்ணு நீங்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா நிறைய பேசி நிறைய சோகமான சீன்ஸ் போயிருக்கோம். லாஸ்ட்டாக அவன் ஒத்துட்டு இருந்திருப்பான் உங்கள் சிஸ்டரை மேரேஜ் பண்ண. அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு நம்ம இந்த பேட்டில் பார்க்கலாம்டா. ஸோ அன்றைக்கி டே அப்படியே முடியுது. 2 பேருமே அகெயின் பார்த்துக்கவே இல்லை. அவனும் ரூம்லேயே தான் இருக்கான். நீங்களும் யார்ட்டையும் பேசல, உங்கள் ரூம்லேயே தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ரூம் டோர் யாரோ நாக் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்லோ போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஒயன், என்னம்மா பண்ணுற? இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். அச்சோ, புள்ள கண்ணெல்லாம் எப்படி இருக்குது பாரு. சரி சீக்கிரம் ரெடியாகு, நலங்கு இருக்குது தெரியும்ல அக்காவுக்கு இன்றைக்கி. ஓகேம்மா ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நீங்களும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஜிம்னை பற்றிலாம் திங்க் பண்ணிவிட்டே அப்படியே ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு அப்படியே உங்கள் சிஸ்டர் ரூமுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு வெளில வரீங்க. அப்போ ஒரு பாட்டி வேக வேகமாக எங்கேயோ போயிட்டுருக்காங்க. பாட்டி எங்கே போகிறீங்க? உங்களுக்கு தான் வலி இருக்குல்ல, எதுக்கு இவ்வளோ வேகமாக நடந்து போகிறீங்க? என்ன பண்ணுறது, அதனால தான் டெய்லியும் வேகமாக போக முடியாதுன்னு இப்போவே போய் அவனை பார்த்துக்கலான்னு போகிறேன். பாட்டி, என்னத்த சொல்கிறது, என் கொரியன் அழகாக இருக்கான்ல, அவனுக்கு நலங்கு வைக்கணும்ல. ஒரே வீட்டில் 2 பேருக்கும் வைக்கக்கூடாது. அதுதான் நம்ம பக்கத்து தெருவில் இருக்க வேறு வீட்டில் வைக்கலான்னு அவனை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட அவனை மேரேஜ் அப்போ தான் பார்க்க முடியும், அதான் போய் பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம்னை பார்க்கணும் போல் இருக்குது. பட் அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது உங்களுக்கு சத்தியமாக தைரியமே கிடையாது. ஒரு மாதிரி தயாரிட்டே அங்கேயே நிற்கிறீங்க. அப்போ உங்கள் சிஸ்டர் வந்துட்டு, ஒயன் சொல்லுக்கா, இங்கே வாயேன். சொல்லுக்கா, இது கொஞ்சம் அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு வரியா? யார்கிட்டக்கா? அதான் ஜிமன்கிட்ட. நீயே போய் கொடுக்க வேண்டியதானக்கா, இது எதுக்கு என்கிட்ட கொடுக்க சொல்கிற? இல்லை, என்கிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. கொஞ்சம் ஷையாக இருக்குது. ஷையா? நான் கொடுக்கவா? போய் கொடு. சரி கொடுக்குறேன் அப்படின்னு அதை வாங்கிக்கிறீங்க. ஸோ வாங்கிக்கிட்டு போகிற வழி ஃபுல்லாக அவனை எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போகிறீங்க. அந்த வீட்டுக்கும் போயிட்டு, ஜிமின் எந்த ரூமில் இருக்கா ஆண்டி? மாப்பிள்ளை மேலே ரூமில் இருக்காருமா, சீக்கிரம் போய் கொடு அப்படின்னு. ஸோ தயங்கி அவன் ரூமுக்கு போகிறீங்க. டோரை வெளிலேருந்து நாக் பண்ணுறீங்க. நோ ரெஸ்பான்ஸ். ஸோ நீங்களே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ பெட்டில் வெறும் பேண்ட்ஸ் மட்டும் வியர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கான். ஸோ பட்டனை நிமிர்ந்து பார்த்துட்டு உங்களை பார்த்ததும் வேகமாக பக்கத்தில் இருந்த டவல் வச்சு அவன் மேலே அப்படியே ஹைட் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜிமன், இதை அக்கா கொடுக்க சொன்னான். அவன் எதுவுமே பேசாமல் உங்கள் ஃபேஸை கூட பார்க்காம கீழே ஃப்ளோரை பார்த்துட்டே டேபிள் மேலே வைக்க சொல்லி ஹேண்டை மட்டும் காட்டுறான். ஸோ நீங்களும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நிற்கிறீங்க. அவன் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல, அப்படியே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் திரும்பி வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு டோர் கிட்ட வரைக்கும் வரீங்க. பட்டுன்னு ஒரு ஆண்டி இருந்துட்டு, அம்மா கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நலங்குக்கு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும்ல, இதை கொஞ்சம் கொடுத்துருமா, ஒரு முக்கியமான வேலையை டவுன் வரைக்கும் போகிறேன். ஓகே ஆண்டி அப்படின்னு அதை வாங்கிக்கிறீங்க. ஐயோ, இப்போ இது எப்படி போயிட்டு அவன்கிட்ட கொடுக்கறது? ஆல்ரெடி அவன் என்னை பார்க்கவே இல்லை, அசிங்கமாக நினச்சிப்பானோ. பார்த்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் தயங்கி அவன் ரூமுக்கு போகிறீங்க. அங்கேயும் நாக் பண்ணுறீங்க. பிகாஸ் அப்பேச்சு வச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணுறானான்னு பார்க்கறதுக்காக. என்ன ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான், ரொம்ப உடஞ்சிருக்கான் போல். நானும் தான் ஜிமன், நானும் தான் அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணும்போது அவன் பெல்ட் போட்டு அப்படியே திரும்புகிறான். ஸோ அகெயின் அவன் உங்களை பார்க்கவே இல்லை, சைடில் வால் தான் பார்த்துட்ருக்கான். பெல்ட் போட்டுட்டு அப்படியே ஷர்ட்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்காம அப்படியே இருக்கான். அவன் பார்க்குறது இங்கேருந்து வெளில போடி அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் தயங்கி அது ஜிமன்
ஜிமின் நலங்கு வைக்க நலங்குக்கு பேண்ட்லாம் போடக்கூடாது, இந்த ட்ரெஸ் போட்டுக்க சொன்னாங்க அப்படின்னு அதை வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்படி உங்களுக்கு கை காலம் நடுங்குது. அவன் அகெயின் அப்படி அந்த டேபிள் மேலே ஹேண்ட் காட்டுறான். ஸோ நீங்களும் அப்படியே வச்சுட்டு பட்டனை திரும்பி வெளில வந்துடுறீங்க. இந்த சைட் ஜிமின் அந்த டோரே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனுக்கு டியர்ஸாக வருது. அதை கஷ்டப்பட்டு அப்படியே ஹைட் பண்ணிக்கிறான். அப்படியே சீலிங் பார்த்துட்டு அவன் டியர்ஸை ஃபுல்லாக ஹைட் பண்ணுறான். ஸோ அகெயின் அப்படியே வெளில வரீங்க. இப்போ பட்டுன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு வாசலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்களா எப்படி வந்தீங்க? ஒயன் இந்த அக்காக்கு கல்யாணம், அப்புறம் உனக்கு தான் செம்ம ஜாலி தான் போல் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு 3 பேர் அப்படியே வந்து உங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. நீங்களும் சிரிக்க முடியாமல் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு இருந்துட்டு, உங்கள் மாமாவெல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்க மாட்டியாடி, கொரியன்னு வேறு சொன்னேன். ஐயோ, அங்கே பசங்களாம் வெள்ளை வெள்ளையாக அழகாக இருப்பானுங்களேடி, உங்கள் மாமாவை நாங்களும் பார்க்கலாமா, கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிவிடேன். இப்போ உங்களுக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருது. இல்லடி, அவர் ரெடி ஆகிட்டுருக்காரு, நலங்கு இருக்குல்ல, அப்புறமா இன்ட்ரோ கொடுக்குறேன். ஏன்டி இப்போது ரூம் எங்கே இருக்குது அப்படி சொன்னதும் நீங்கள் மேலே கை காட்டுறீங்க. நீ வரலண்ணே, நாங்களே போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு 3 பேர் போகிறாங்க. உங்கள் பேச்சு கொஞ்சம் கூட கேட்காம. உங்களுக்கு அவ்வளோதான் அவங்ககிட்ட பேசி ரொம்ப இன்னும் ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு வேகமாக பின்னாடியே போகிறீங்க. நில்லுங்கடி ப்ளீஸ், நான் அப்புறமா உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் எப்படி உன் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு வந்தோம். நாங்கள் எங்கள் அக்காவுடைய புருஷனை பார்க்கறதுக்கு போகிறோம், உனக்கு எங்கடி வலிக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வேகமாக ஓடுறாங்க. போய்ட்டு டோரியுமே நாக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே ஷிவர் ஆகிட்டே நிற்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஜிமினும் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறான். உங்களுக்கு இவ்வளோ டைம் நான் நாக் பண்ணப்போ திறக்கவே இல்லை. ஃப்ராடு. ஐயோ ஜிமின், நீங்கள் தான் ஜிமினா? நீங்கள் தான் எங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா? நாங்களாம் ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ். நைஸ் டு மீட் யூ. உங்களை பற்றி நாங்களாக க்ரியேட் பண்ணி வச்சிருந்த ஃபேஸை விட நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒயனுக்கு சூப்பர் மாமா கிடச்சிருக்காங்கன்னு வச்சுக்கேன். இப்போ ஜிமின் அவன் பாக்கெட்டில் கை வச்சுட்டு சைடில் திரும்பி உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு குழந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தயாரிகிட்டே நிற்கிறீங்க. வழிவிடுறியா? போகணும். இப்போ அவ்வளோதான், 3 பேருக்கும் செம பல்பாக போயிடுது. ஸோ 3 பேர் அப்படியே நகர்ந்துடுறாங்க. ஜிமினும் அப்படியே அவங்க சைடு கொஞ்சம் கூட திரும்பாமல் அப்படியே கீழே இறங்கி போய். அப்போது அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் உங்ககிட்ட வந்து, ஏன்டி உங்கள் மாமா இவ்வளோ கோவமாக இருக்காரு, ரொம்ப கோல்டோ? ஐய, பார்க்க தான் அழகாக இருக்காரு, கோவமெல்லாம் பேசினா செட் ஆகாது. அப்போ உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. இப்போ நீங்கள் பட்டுனே, இல்லடி அவர் நல்ல கேரக்டர் தான், ஜாலியாக இருப்பார். நேற்று நைட்டு காஃபி கேட்டாரா, நான் போட்டு போயிட்டு கொடுத்தேன், சுகர் போடாமல் கொடுத்துட்டேன், அதனால் கோவமாக இருக்கார், அவ்வளோதான். சுகர் போடாதது ஒரு பிரச்சனையாடி? என்ன பண்ணுறது, அவருக்கு அது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. சரி அம்மா கூட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேகமாக வந்துடுறீங்க. ஸோ அவங்க 3 பேரும் அப்படியே சுற்றி தான் பார்த்துட்டு ஜிம்மில் ஒரு இடத்துல பார்க்குறாங்க. இப்போ 3 பேரும் மாற்றி இப்போ 3 பேரும் அவங்ககிட்ட போயிட்டு, மாம்ஸ், அவன் எதுவுமே சொல்லாமல் திரும்பி மட்டும் நிற்கிறான். இல்லை, ஒரு குழந்தையாளுக்கும் மாமாவுக்கும் நடுவில் என்ன பிரச்சனைலாம் இருக்கலாம், அதுக்குன்னு இப்படி சோகமாக கோவமாக இருக்காதீங்க, செட் ஆகலை. அவள் எவ்வளோ நல்ல பிள்ளை தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ ஜாலியாக சொன்னா தெரியுமா, மாமா கல்யாணம் ஆக போகுது எங்கள் அக்காவுக்கு, அடுத்து நான் கனவுல வச்சுருக்க பையனை கூட கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னான். நீங்கள் என்னன்னா மன்னிச்சிருங்களேன், சின்ன தப்பு தானே பண்ணிட்டா அப்படின்னு ஜிம்முக்கு செம்மையாக கோவம் வருது. அவன் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஹேண்டை அப்படியே முறுக்கிட்டு அப்படியே நிற்கிறான். அந்த பொண்ணுங்க இருக்க ஓவராக பேசிகிட்டே போகிறாங்க. அவனுக்கு காண்ட் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஸோ இது எல்லாத்தையும் யாருக்கும் காயும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களாம் அங்கே வந்துட்டு, ஹலோ கேர்ள்ஸ் எல்லோரும் என்ன பேசுகிறீங்க மச்சாங்கிட்ட? ஹே வாவ், ஹவ் ஹேண்ட்ஸம் ஹீஸ். நீ மச்சான் என்ன தாண்டா சொல்கிறான்? சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இல்லை ஒரு சின்ன பிரச்சனைக்காகவா உங்கள் ஃப்ரெண்டு இப்படி மறைச்சிட்டு நிற்கிறாரு? அப்போ யாருக்கும் காயும் மனசுக்குள்ள. அப்போ இந்தியாவில் அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனையா? என்ன பண்ணுறது, இங்கே அதெல்லாம் சின்ன பிரச்சனை, சப்ப மேட்ரு போல்.
கேவலமான நாடாரு. அங்கே இதெல்லாம் சீரியஸான மேட்டர். ஒரு 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 ரசனையே இல்லாத. ஐயோ எல்லாம் புரியுது, என்ன பண்ணுறது, தெரியாமல் நடந்துருச்சு. இதுக்குன்னு இப்படி கோவமாக இருந்தால் முடிஞ்சிருமா? கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம்ல. நீங்கள் எப்படி அழகாக சிரிச்சுக்கிட்டு க்யூட்டாக அப்படி ஜாலியாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காரே, பார்க்குறதுக்கு மட்டும்தான் பந்தாதான், எங்கே ஜாலியாக இருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு மகராசி வேணும், மகராசி வேணும், நான் கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி கெத்த 2 பேரும் நின்று அப்படி கடலை போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படி வீட்டில் ஃபங்க்ஷனில் நிறைய வேலை இருக்கும் இல்லையா, அதனால இந்த திங்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போகிறது, அவங்க சொல்கிற வேலையை செய்யறது அப்படி சொல்லிட்டு இந்த வேலையை எப்படி செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஜிம்மில் இருக்க அந்த வீட்டில் இருக்கும்போது எல்லாமே அவனே தான் கவனிச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவன் சுத்தமாக அவங்ககிட்ட பேசவே. ஜூஸ் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மினுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அவன் இப்போ ரெடி ஆகிட்ருப்பான். ஸோ ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜிமின் அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான், பட் எதுவும் பேசவே இல்லை. ஜூஸ் எடுத்துக்கோ. அப்போ அதே மாதிரி ஹேண்ட்ஸை வேவ் பண்ணுறான், அந்த இடத்துல வை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் வச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயே நிற்கிறீங்க. அவன் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திரும்பி அப்படி உங்கள் சைடில் அப்படியே ஃப்ளோரை தான் பார்க்குறான், அவங்க ஃபேஸை பார்க்கல. நீங்கள் இப்போ எதுவும் பேசாமல் கம்முனே நிற்கிறீங்க. அவனோட ஆக்ஷன்ஸில் உங்களுக்கு புரியுது எதுக்கு நிற்கிற அப்படின்னு கேட்குறான்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி நீங்கள் இருக்க சைடே தலையை குனிஞ்சிட்டு சொல்லுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பான். அப்போ நீங்கள் வந்துட்டு, ஜிமின் எதுக்கு இப்போ என்ன அவாய்ட் பண்ணுற, இப்படி இப்படி இருக்காது ஜிமின், உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல. இப்போ நான் எல்லாமே மட்டும் வாழ்ந்துருவியாடி. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல. அந்த ட்ரே எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக ஓடிடுறீங்க. ஸோ அப்படி ஜிம்மனுக்கு இங்கேயும் உங்கள் சிஸ்டருக்கு அந்த வீட்லேயும் நலங்கு வைக்கிறாங்க. நீங்கள் இப்போது ஜிம்மில் இருக்க அந்த வீட்டில் தான் இருக்கீங்க. அவங்க ஃபேஸில் கொஞ்சம் கூட சிரிப்பு தெரியல, சோகமும் தெரியல, செம்ம கோவமாக இருக்கான். அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கோவமாக இருக்குது. யார் பேசினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அப்படியே ஒரு ஸ்டோன் மாதிரி உங்களே தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். பட் உங்களை பார்க்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் பாப்பானா மாட்டான். நான் இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே வயன் அவனை நீ ரொம்ப நோக்கு அடிச்சிட்ட, அங்கேயும் அவன் முன்னாடி இருந்தா அவனுக்கு நீ தான் தோணிகிட்ருப்ப. நீ இப்படி பண்ணுறது தப்பு, அவனை நீ ரொம்ப ஹர்ட் பண்ணுற, ரொம்ப ரொம்ப. இப்போ கூட அவன் உன்னை பார்க்கணுன்னு தான் நினைப்பான். நீ ஏன்டி அப்படி நினைக்கிற, அவன் உன்னை பார்க்கணுன்னு. அவன் இல்லை, இது தப்பு. அவன் பாவம். என் ஜிமின் இல்லை, ஜிமின் பாவம். நீங்கள் இருக்காதவன், நீ போ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நிறைய பேசிவிட்டு உங்கள் சிஸ்டருக்கு அந்த வீட்டுக்கே போயிடுறீங்க. இனிமேல் ஜிமினை மீட் பண்ணக்கூடாது, அவனை இன்னும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி. ஸோ அப்படி நிலங்கு முடியுது. ஸோ நிலங்கெலாம் வச்சு உங்களுக்கு அப்படியே நீங்களும் உங்கள் சிஸ்டர் கூட அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா ஜான்வி வந்துட்டு உங்ககிட்ட வந்து, வயன் நீ எதுக்கு இங்கே வந்துட்ட, அங்கேயே இருக்கலாம்ல. என்னடி சொல்கிற? அது இல்லை, வந்துட்டேன். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு. இல்லை, ஜிமன்கிட்ட பேசணும் போல இருக்கு, ஃபோன் பண்ணி தரியா? ஏன் நீயே பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கூடாண்டி. சரி சரி பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்களும் ஃபோன் பண்ணி தரீங்க. ஹலோ, கேட்க மாட்டுதுடி. அப்படியா, நீ கொடு அப்படின்னு நீங்கள் வாங்கி, ஹலோ ஹலோ ஜிமின், ஹலோ அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஜான்வி வந்துட்டு, சிக்னல் கிடைக்குன்னு நினைக்கிறேன், நீ டேரக்ட் போய் ட்ரை பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ நீங்களும் டேரக்ட் போயிட்டு ஹலோ ஹலோன்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து நல்லா தான் கேட்குது. என்ன? ஜிமின் அது ஜிமின் அது என்னன்னு கேட்டேன். அது அக்கா அக்கா பேசணுன்னு சொன்னான். என்ன வேலை பார்த்துட்ருக்க? ஜிமின் சரி கொடு. ஜான்வி இந்தா அப்படின்னு திரும்புறீங்க. ஸோ உங்கள் அக்கா இங்கே இல்லை. எங்கே போனா இவ? ஜிமின் அவ
என்ன அவள் எங்கேயோ போயிட்டா. சரி அப்படின்னு எதுவும் சொல்லாமல் ஃபோன் கட் பண்ணிடுறான். நீங்கள் செம்ம கடுப்பில் உங்கள் அக்காவை தேடி போகிறீங்க. ஸோ அவள் உங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்ருக்கா. நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்துட்டு பாவி பாவி என்னை அவன்கிட்ட மாட்டி விட்டுட்டு குலோப் ஜாமுனை சாப்பிட்டுட்ருக்க, வரேன் இருடி, ஜான்வியோட பேசணும், சாப்பிட்டு வரேன் இரு அப்படின்னு உங்களை கண்டுக்கவே மாட்டேறான். உங்களுக்கு இன்னும் காண்டாகுது. ஸோ நீங்கள் அந்த குலோப் ஜாமுன் உங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு நானே தரேன், வரியா அப்போ? வரேன் அப்படின்னு அவளும் வரா. ஸோ நீங்கள் போய் நின்றுட்டு அவளை போட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்கீங்க. நிறுத்துடி நிறுத்து, பேச விடுடி, என்ன பேச விடுடி, நீ மாட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்ட. அவன் என்னாச்சு இப்போ, எங்கே போன நீ? அது அம்மா குலோப் ஜாமுன் சாப்பிட கூட்டாங்க தான். ஓ, என்னை மாட்டி விட்டுட்டு நீ மட்டுக்கு வந்துட்டேன். இப்போ என்னடி ஆச்சுன்ற? இல்லை ஃபோன் பேசினேன். அப்புறம் என்ன? அது கம்முன்னு போறியா? என்னமோ பெரிய இஷ்யூ மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஏதோ எக்ஸ்கிட்ட மாட்டி விட்ட மாதிரி பேசுகிற, ஆளை பாரு பொடி அப்படின்னு போயிடுறா. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் அவன் ரூமில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கான். ஸோ அந்த டைமில் அவங்க அம்மா வராங்க. செல்லம், ரொம்ப நாள் ஆச்சு, நீ இப்போல்லாம் நார்மலாக இல்லையே, என்ன பிரச்சனை உனக்கு? ஏதாச்சும் இங்கே மேரேஜ் பண்ணுறது பிடிக்கலையா? கொரியாவில் போய் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஐயோ அம்மா வந்துட்டு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு அவங்க மடியில் படுத்துக்கிறான். அம்மா என்ன செல்லம், என்னை இப்போ இந்த கல்யாணம் வேணுமாம்மா? நான் கடைசி வரையும் உன் பிள்ளையாவே இருந்துட்டா தாம்மா நல்லா இருக்கு. எனக்கு வேறு லைஃப்லாம் வேணாம்மா, உன் பிள்ளையாவே நான் இருக்கிறேனே. ஏன் கல்யாணம் பண்ணுறேன்? எனக்கு ஏன்டா திடீர்னு இப்படி பேசுகிற? அதெல்லாம் தப்பு. உனக்கும் மேரேஜ் ஆகணும், நீயும் அழகாக குட்டி குட்டியாக குழந்தெல்லாம் பெற்றுக்கணும், நான் பாட்டி ஆகணும், உங்கள் அப்பா தாத்தா ஆகணும், நீ அப்பா ஆகணும். கொஞ்சம் பொறுப்பு வரும் உனக்கு, அப்போ தானே லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இப்படி வெட்டியை சுற்றிக்கிட்டு அம்மா பையனாகவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொண்டாட்டியோடைய புருஷனாகவும் இருக்கணும். எனக்கு அதெல்லாம் வேணாம்மா, நான் பிள்ளையாகவே இருந்து இருக்கலாம்ல. எனக்கு எதுவும் வேணாம்மா, நான் கூட இருக்கனே. என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்கம்மா, எனக்கு யாரும் வேணாம்மா, அவங்க கூட இருந்துடுறம்மா, பிள்ளையாகவே இருந்துடுறம்மா. எனக்கு இந்த கல்யாணம். ஜிமினா ஏன்டா இப்படி சொல்கிற? ஐயோ என் பிள்ளை, இங்கே பாரு, நீ இந்த மாதிரி சோகமாக இருக்காதடா. நீ சந்தோஷமாக இருப்பேன்னா மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும். இப்படி சோகமாக இருக்காது, மேரேஜ் மட்டும் ஆகட்டும், என் மருமகனை நல்லா பார்த்துப்பா. நீ சந்தோஷமாக இருப்படா, இப்போ இருக்க மாதிரி சோகமாலாம் இருக்க மாட்டேன். ஏன்டா நீ தானடா சொன்ன எப்படியும் தேனு கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக சொன்னேன். உங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு, நான் வேணா போயிட்டு ஜான்விட்ட பேசிட்டா. மாமா இல்லை, நான் கல்யாணம் பண்ணிடுறேம்மா, சும்மா ப்ராங்க் பண்ணம்மா சும்மா. ஐயா எல்லா டைமும் விளையாட்டு தான், ஆனால் என் புள்ள முகத்தில் சந்தோஷம். அம்மா இல்லைம்மா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், இங்கே பாரு, இந்த பாரு அப்படின்னு எஞ்சி எப்படி சிரித்து காட்டுறான். ஸோ அவங்க அம்மா மனசு இல்லாமல் தான் ஒரு மாதிரி கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. எதுனாலும் சொல்லு ஜிமின், இப்படி இருக்காத. அம்மா கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும், புரியுதா? சரிம்மா, பண்ணுவேன் கண்டிப்பாக. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது யாக்கும் காயும் அந்த ரூமுக்கு வராங்க. டேய் நீங்கள் எப்படி வந்தீங்க? அம்மா உங்களை ஜான்வியோடைய அம்மா கூப்பிட்றாங்க. அச்சோ தாலி வாங்கணும்னு சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். நான் போயிட்டு வரேன்டா தங்கம், சிரிச்சிட்டே இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினோட ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ யாக்கும் காயும் வந்துட்டு வேகமாக ஜிமின் பக்கத்தில் போயிட்டு, ஏன்டா இப்படி இருக்க மீறு, இப்போது பெரிய உத்தமன்னு நினைப்போம் உனக்கு, நான் வேணா போயிட்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணட்டுமா? நீ இதுவும் கழட்ட தேவையில்ல, மட்டும் வேலையை மட்டும் புரிதா? என்னால் இன்னமும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலடா அவள் அப்படி சொன்னதை. அவள் இப்படி இருக்கான்னு தெரில, இப்படி அவள் ஹார்ட்
எப்படா தாங்கிக்க முடியும் அவ கண்ணு முன்னாடி, அதுவும் வேறு யார் கூட இல்லை, அவங்க அக்கா கூட. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ யாருக்கும் காயம் வந்துட்டு அவனை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடியல. ஸோ இப்போ யாருக்கு வந்துட்டு மச்சான், நீ வந்து லவ் ட்ரூடா, எப்படியா இருந்தாலும் உனக்கு ஒயன் தான் ஒய்ஃபாக வருவா. இப்போ காயந்துட்டு மூடுறா வாயா. இப்போ வந்து அவன் என்ன தடுகிற, அட்லீஸ்ட் அப்படி சொல்லும் போதாச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குடா. அவகிட்ட என்ன சொன்னாலும் என்னால் அவளை அவாய்ட் பண்ண முடியலடா, முடியல. இப்போ காயந்துட்டு மச்சான், அது இப்போ நீ அக்செப்ட் பண்ணி தான்டா ஆகணும். ஜானி தான் உனக்கு நான் ஆயிடுச்சு, அப்படி மேலே என்ன பண்ண முடியும் சொல்ல. இப்போ யாருக்கு வந்துட்டு மச்சான், உன்னோட சந்தோஷத்துக்காக ஒன்று சொல்கிறேன்டா. நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கலாம். இந்த வீட்டில் தான் உனக்கு பிடிச்ச பொண்ணும் இருக்கா, உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிற பொண்ணும் இருக்கா. நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடலாம். அதில் அவனுக்கு யாருன்னு சொல்லிட்டு உனக்கே புரிஞ்சிடும். விளையாடலாமா? விளையாடலாமா ஜிம்னா, சொல்லு. அவனை எதுவும் சொல்லாமல் கீழே குனிஞ்சிட்டு தலையை மட்டும் ஆடுறான். காய்க்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் அவனுக்கு அப்படியே கடுப்புலேயே அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ யாருக்கு வந்துட்டு மச்சான், உன் ஐஸ் க்ளோஸ் பண்ணி இந்த வீட்டில் நான் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டோன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவேன். அப்போ நீ பார்க்குற ஃபஸ்ட்டு பொண்ணு தான் உன் ஒய்ஃப், உன்னோட லைஃப் பார்ட்னர். புரியுதா? நோ அதர். ஓகே அப்படின்னு சொன்னதும் ஜிம்மினும் ஓகே சொல்கிறான். ஸோ அதே மாதிரி யாருக்கும் ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே கூட்டிகிட்டு போகிறான் வெளில. அவன் ரொம்ப தூரம்லாம் கூட்டிகிட்டு போகல. ஸோ டோர் ஓப்பன் ஆனதுமே அப்படியே கையெடுத்துடுறான். ஸோ இங்கேருந்து போடா அப்படின்ற மாதிரி. ஸோ அவனும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே எங்கே போய் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் தயாரிகிட்டே போயிட்டு ஐஸை ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஆப்போசிட்டில் பிரதர், ஜான்வியோட ரூம் எங்கே இருக்குன்னு தெரியுமா, அவளோட ஃப்ரெண்ட். ஸோ அப்படி இந்த சைட் யாக்கும் காயும் மச்சான், இது வரையும் லிஸ்ட்டில் 1 2 தான்டா, இப்போ 1 2 3, இது 3த்தில் தான் நம்ம எப்படா பிக் பண்ணுறது, இதுவும் நம்ம எல்லாம் வருமா அப்படின்னு பேசிட்டு நிற்கிறாங்க. இந்த சைட் ஜிம்மின் அப்படி ஷாக்கில் ஸ்டன்னாகி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படி நின்றுட்டுருக்கான். ஓகேடா, இந்த பார்ட் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன்.